அவரை இயேசு கிறிஸ்து ஆமென். எனக்காகவே சொல்லுங்க, எனக்காகவே. உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்காகவே எனக்காகவே சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தவர், சிங்காசனத்தை விட்டு இறங்கி எனக்காகவே எனக்காகவே ஒரு புதிய வழியை ஏற்படுத்தினவர், வழியை ஏற்படுத்தினார். எனக்காகவே எனக்காகவே யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், யாவற்றையும் செய்து முடிக்கிறார். எனக்காகவே எனக்காகவே எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரே தேவன் அவர் மாத்திரமே. என் இயேசு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஆமென். என்ன நடந்தாலும் சரி, ஒரு தந்தையை போல ஒரு தாயை போல தன் பிள்ளையை நேசிக்கிற ஜனங்களா என் இயேசு இன்னைக்கு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய டைம்ல வழி மாறி இருக்கும், நிறைய டைம்ல திசைகள் மாறி இருக்கும். ஆனா கர்த்தரின் அன்பு ஒரு நாளும் குறைஞ்சதே இல்லை. ஹல்லேலூயா. மீண்டுமாய் தேவனை உற்சாகமாய் பாட போறோம். இதே பாடலை நம்ம பாடி தேவனை ஆராதிக்க ஒரு என்னோடு கூட சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணி தான் உங்க ஜெப குறிப்பை நிறைவேற்றணும்னு அவசியமே இல்லை. எரிகோ கோட்டை உடையறதுக்கு யாரும் ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் பண்ணல, தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. தேவனை துதிக்க துதிக்க உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம இருட்டுல போய் நின்றுட்டு இருட்டு போனா இருட்டு போவாது. இருட்டு நீங்க எத்தனை 40 நாள் 100 நாள் 200 நாள் ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங் இருந்தாலும் அந்த இருட்டு போவாது. ஆனா பண்ண வேண்டியது தெரியுமா? ஒரு சுவிட்ச் போட்டா வெளிச்சம் வந்தா என்ன பண்ணோம்? இருட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நம்ம பண்ண வேண்டியது என்னது? சுவிட்சை தேடி போய் போடுறது தான். நீங்க தேட வேண்டியது இயேசுவை மாத்திரம் தான். பிசாசை விரட்டுறது நம்ம வேலை இல்லை, அது கூட போராடுறது நம்ம வேலை இல்லை, பாவத்தோட சண்டை போடுறது நம்ம வேலை இல்லை. இயேசுவை தேடுவது மாத்திரம் நம்முடைய வேலை. நீ அவரை தேடும் போது, நீ அவரை சார்ந்து இருக்கும் போது, நீ அவரை நம்பும் போது மீதியான காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.